ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பூரண கொழுக்கட்டை. இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இந்த பூர்ண கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ முதல்ல நம்ம வெள்ளைக்கரைசலை தயார் பண்ணிக்கலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சுட்டேன். பாத்திரத்தில் 2 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கிறேன். கெட்டி வெல்லம் தான், தூளாக நறுக்கி போட்டு சேர்த்துக்கிறேன். முழுகிற அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். சொல்லப்போனால் 3/4 கப் அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போது நம்ம நல்லா கரைய வைக்கணும் இந்த வெல்லத்தை. ஸோ இடையிடையில் நம்ம கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா முழுமையாக கரைஞ்சிருச்சு. கரெக்டான கன்சிஸ்டன்சி. கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம். அடுத்து பூர்ணம் தயார் பண்ணிடலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சிட்டேன். கடாய் நல்லா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு நான் துருவன தேங்காய் சேர்த்துக்கிறேன். சொல்லப்போனால் 2 கப் அளவு தேங்காய் சேர்த்தாச்சு. இந்த நெய்லே நல்லா இந்த தேங்காய் வறுபடணும். தேங்காயில் இருக்க ஈரப்பதம் கம்ப்ளீட்டாக போயிட்டு நல்லா வறுபடணும். தேங்காய் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும்னு அவசியப்படாது. இதை நல்லா கம்ப்ளீட்டாக நெய்யில் வறுபட்டால் போதும். இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு. நம்ம ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருந்த வெள்ளை கரைசலை வடிகட்டி சேர்த்துக்கலாம். ஏன் வடிகட்டுறோன்னா வெள்ளத்தில் கல், தூசி, மண் இந்த மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வடிகட்டி வெள்ளத்தை சேர்த்துக்கிறோம். இப்போ முழுமையாக வெள்ளை கரைசலும் சேர்த்தாச்சு. இந்த டைமில் கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இது திக்கான கன்சிஸ்டன்சி ஆகிற வரைக்கும் நம்ம கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போது இந்த வெள்ளைக்கரைசல் முழுமையாக பார்த்திங்கன்னா இந்த தேங்காயில் நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி ஆகிற வரைக்கும் நம்ம கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கரெக்டான பக்குவம். இந்த டைம் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் பூரணத்தை. அடுத்து கொழுக்கட்டைக்கு நம்ம சுடு தண்ணி தயார் பண்ணிடலாம். நான் பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா கொதிச்சு வரணும். அப்போ தான் நல்லா மாவு வெந்து வரும். இந்தளவு சூடாக கொதிக்கணும் நம்ம தண்ணி. இப்போ இதை நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓரமாக வச்சிடலாம். அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு கொழுக்கட்டை மாவு சேர்த்துக்கலாம். நான் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் இன்ஸ்டண்ட்டாக இருக்கிற கொழுக்கட்டை மாவு தான் நான் வாங்கினேன். 1/2 கப் அளவு கொழுக்கட்டை மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறமா வாசத்துக்காக ஏலக்காய் தூள் சேர்க்கணும். இன்கேஸ் இப்போ சேர்க்கலைன்னா நீங்கள் பூர்ணம் தயார் பண்ண பார்த்தீங்களா, அந்த டைமில் கூட நீங்கள் ஏலக்காய் தூளை சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம காய வச்சுருந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கணும். நம்ம இது ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா தண்ணி ரொம்ப சூடாக இருக்கும். கை வச்சோம்னா நல்லா சூடு பட்டுரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொழுக்கட்டைக்கு ஆறுனதும் நம்ம கையை போட்டு பிசைஞ்சிக்கலாம் மாவை. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. ஸோ கையை போட்டு நான் ஈக்குவலாக பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் தெரியாமல் தண்ணி நிறைய சேர்த்துட்டிங்கனாலும் பிரச்சனை கிடையாது. நம்ம மாவு போட்டு சரி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த மாவை தொட்டு பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரணும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். அடுத்து நம்ம இட்லி தட்டை எடுத்துகிட்டு நம்ம நெய் போட்டு க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட நெய் இல்லைனாலும் எண்ணெய் வச்சு கூட க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்கள் விருப்பம்தான். இப்போ இட்லி தட்டில் நெய் போட்டு க்ரீஸ் பண்ணியாச்சு. அடுத்து நான் ஒரு வாழை இலை எடுத்துட்டேன். வாழை இலையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கிறேன். இன்கேஸ் வாழை இலை இல்லைனாலும் நீங்கள் பிளாஸ்டிக் பேப்பரை எடுத்து நெய் போட்டு க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்கள் விருப்பம்தான். இப்போ நான் மாவு எடுத்துகிட்டு ரவுண்ட் ஷேப்பில் நான் உருட்டிக்கிறேன். உருட்டிட்டு இந்த வாழையில மாவு வச்சுட்டு நம்ம நல்லா தட்டி விடணும். நீங்கள் 4 ஃபிங்கர்ஸ் வச்சு நல்லா ஈக்குவலாக தட்டி விடுங்க. உங்களுக்கு எந்த ஷேப்ஸில் வருதோ அந்தளவுக்கு நீங்கள் தட்டிக்கோங்க. அடுத்து ஏற்கனவே நம்ம தயார் பண்ணி வச்சுருந்த பூர்ணம் இருக்குது பார்த்திங்களா, அதை நீங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு பூர்ணம் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் கொஞ்சமாக பால் சைஸில் எடுத்துகிட்டு இதை சென்டரில் வச்சுட்டு இப்போ இதை ஃபோல்டு பண்ணணும். நம்ம இந்த வாழையிலையை வச்சுட்டு நீங்கள் எல்லா சைட்லேயும் நல்லா ஒட்டி வரணும். இன்கேஸ் ஒட்டலைனாலும் நீங்கள் தண்ணி வச்சு ஒட்டி விடுங்க, பிரச்சனை கிடையாது. இப்போ பூரணத்தை ஸ்டஃப் பண்ணிவிட்டு கொழுக்கட்டை தயார் பண்ணிட்டோம். நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இதே போல் ரிமைனிங் இருக்க மாவில் நம்ம கொழுக்கட்டை பூரணம் ஸ்டஃப் பண்ணி வச்சிடலாம்.
அடுத்து இட்லி பாத்திரத்தில் வேக வச்சிடலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவு வந்து தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கொதித்து வரட்டும். தயார் பண்ணி வச்சுருந்த பூர்ண கொழுக்கட்டையை வந்து இட்லி பாத்திரத்தில் சேர்த்துட்டு 5லிருந்து 8 நிமிஷம் நல்லா வேகட்டும் இந்த பூர்ண கொழுக்கட்டை. அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ எடுத்து பார்த்தோன்னே கொழுக்கட்டையும் நல்லா வெந்து வந்துருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுருவோம். இதை நல்லா ஆறட்டும். ஆறுக நம்ம ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து மாற்றிடுவோம். இன்றைக்கி வீடியோவில் பூர்ண கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்றதை நம்ம இன்றைக்கி பார்த்தோம். ரொம்ப அருமையாக வந்திருந்தது பூர்ண கொழுக்கட்டை. இது பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட, ட்ரெடிஷ்னல் ரெசிபி. கண்டிப்பாக சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும், அருமையாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இதே போல் வேறு ஒரு ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பை.